இந்த ப்ளவுஸ நான் அதிகமா யூஸ் பண்ணதில்ல. ஸோ இந்த ப்ளவுஸ்ல நான் அளவெடுக்கும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஏன்னா ரொம்பவே ஸ்டிஃப்பா இருந்தது. அளவெடுக்கிறதுக்கும் எனக்கு ப்ராப்பரா வந்திருந்தது. பட் எல்லா ப்ளவுஸுமே இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. 4 முறை, 5 முறை போட்டு துவைச்சு குடுக்குற இந்த மாதிரியான லைனிங் இல்லாத ப்ளவுஸஸ் வந்து அளவெடுக்கிறதுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கும். அந்த மாதிரியான டைம்ல இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஷோல்டர் டூ ஷோல்டர் வந்து செட் பண்ணிட்டு, ஒரு பால் பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் கிட்டயும் ஒரு பின் பண்ணிட்டு, ஆர்ம் ரவுண்ட் கிட்ட அந்த எண்டுலயும் ஒரு பின் பண்ணிக்கிறேன். தென் வந்து பாடி வந்து நகராம இருக்கிறதுக்காக, பாடி போர்ஷன்லயும் 2 பின் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது, உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து மூவ்மெண்ட் ஆகாம இருக்கும். நீங்க ப்ராப்பரா அளவெடுக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். அளவு ப்ளவுஸ்ல நெக்கோட லென்த்தையும், ஷோல்டரோட லென்த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படணும். ஸோ அளவ கரெக்ட்டா எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு கிளாத் வச்சுட்டு, அதுக்கு மேல நம்ம ப்ளவுஸ வச்சுட்டு, அளவெடுக்கும்போது நமக்கு கரெக்ட்டான நெக்கோட லென்த்தும், ஷோல்டரோட லென்த்தும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா! பாய்.